சாதாரண பறை இல்ல, இந்த தொகுதியில் திமுக கிடைக்கிற சாவு பறை. ஜூன் 4ஆம் தேதி இதே பறை கேட்கும். அந்த பறை திமுக இந்த திருப்பரம் தொகுதியில் தோற்றுவிட்டது என்கிற செய்தியை வரலாறை பதிவு செய்யும். சாவுக்கு மட்டுமே அடிக்கிற பறை வெற்றி பறையாகவும் அன்றைக்கு ஒழிக்கும். தொடர்ச்சியாக 9 முறை வென்ற திமுக இந்த திருப்பரங்குன்றம் நாடாளுமன்ற தொகுதியை 10வது முறை கைப்பற்ற துடிக்கிறது. ஏற்கனவே மரியாதைக்குரிய ஐயா TR பாலு அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தோம். தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் தொகுதியில ஐயா வாக்கு கேட்கிறாங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றம் தொகுதியில அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம், அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுகின்றாரு. தொழிற்சாலைகள் வந்தது உண்மைதான், வேலை வாய்ப்பு வந்தது உண்மைதான். அது யாருக்கு யாருக்கு வேலை வாய்ப்பு வந்தது? முழுக்க முழுக்க அமாப்கே ரெயின்கோட் ஃபேமிலி இந்திக்காரனுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியிலே வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது. மீண்டும் TR பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திக்காரன் வழிபானை ஒழிய தமிழ்நாட்டுக்காரையும் உணர வேண்டாம். ஏற்கனவே ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துட்டான். பானிபூரி சாப்பிடுறது நம்ம நினைச்சுக்கிட்டு வெளிநாடு வடநாட்டுக்காரன்னு. இப்போ உளுந்த வடை, ஆம வடை, வெங்காய வடை, போண்டா எல்லாம் வடநாட்டுக்காரன் தான். சம்சா வடநாட்டுக்காரன் தான், சப்பாத்தி வடநாட்டுக்காரன் தான். ஹோட்டல்ல தங்க போனா ரிசப்ஷனிஸ்ட்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கிற அத்தனையும் வடநாட்டுக்காரன். இங்க இருக்கிற அத்தனை சிப்காட்டிலும் முதலாளி தொடங்கி தொழிலாளி வரைக்கும் அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். இதற்கு என்ன மதிப்புகளா திமுக ஆட்சி வரணும்? வடநாட்டுக்காரனை வேலைக்கு வைப்பதற்கு, வடவனை குடியேற்றுவதற்கு எதற்காக திமுக ஓட்டு போடணும்? TR பாலு தன் சாதனையாக சொல்வது தொழிற்சாலை. தொழிற்சாலை நடத்துற முதலாளி வடவன், அங்க இருக்கிற வேலை பார்க்கிறவன் வடவன். தமிழனுக்கு இல்ல. தமிழன் எங்க இருக்கிறான்? ரியல் எஸ்டேட் புரோக்கர், அயன் பண்ற கடை, அதுவும் அவன் ஆள் வந்துட்டான். எங்க அண்ணன் சொல்லுவாங்க அடிக்கடி, டேய் பிச்சை எடுக்கிறது மட்டும் தானே எங்களுக்கு பிச்சை இருந்துச்சு, அந்த பிச்சையும் இருக்கு, சிக்னல் நின்று பிச்சை எடுக்கிறவனும் அவனாத்தான் இருக்கிறான். இதை எல்லாவற்றையும் விட பெரிய பெரிய கொடுமையாக சென்னை முழுக்க பாலியல் தொழில் நடைபெறுகிறது. அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். ஸ்பாங்கிற பேர்ல பாலியல் தொழில் வர எந்த தொழிலும் மிச்சம் வைக்கல. உனக்கு வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, பிச்சை எடுக்கானா பிச்சை கிடையாது. பந்து விற்க போலாம், பலூன் விற்க போலாம், அங்கேயும் வடநாட்டுக்காரன். எதுவும் மிச்சம் இல்லை. அப்போ TR பாலுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை வாய்ப்பை இழக்க போறோமா, இல்லை இந்த மண்ணின் மகன் ரவிச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை தமிழர் வேலை தமிழருக்கே என்று நிற்கிற நாம் தமிழர் கட்சி வெல்ல வைக்க போறோமா என்பதுதான் கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி திருப்பரங்குன்றம் தொகுதியில களத்துல இல்லை. ஓட்டு கேட்டு அந்த பக்கம் அவர் யார் வேட்பாளர் அறிவிச்சது உண்மையிலே அவருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. களத்துல போட்டி யாருக்கு போட்டி? கருணாநிதியுடைய வழிவந்த TR பாலுவுக்கும் பிரபாகரனுடைய வழிவந்த சீமானுடைய தம்பி ரவிச்சந்திரனுக்கு தான் போட்டி. யார் களத்தில்? நான் சொல்லல, ஊடகங்கள் சொல்லுது. திருப்பரங்குன்றம் தொகுதி தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் கொண்ட தொகுதி. 23,11,000 வாக்குகள் இருக்கிறது. பெரிய தொகுதி. 11 லட்சம் ஆண் வாக்காளர்கள், 12 லட்சம் பெண் வாக்காளர் என்று தமிழ்நாட்டின் பெரிய தொகுதி. இந்த பெரிய தொகுதியில தமிழ்நாட்டில் 2019 அதிகமாக நாம் தமிழ் கட்சி வாக்களி பெற்ற தொகுதி இதே திருப்பரங்குன்றம் தொகுதி. அன்றைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிலைமை வேறு, இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிலைமை வேறு. இந்த தேர்தலில் 1 கோடி வாக்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சி வாக்கும் என்று அத்தனை ஊடகம் சொல்றான். 19 விழுக்காடு என்று அவனே சொல்றான். திமுக 51 விழுக்காடு, அதிமுக 19 விழுக்காடு, பாஜக 17 விழுக்காடு, மற்றவை என்கிற செந்தமிழன் சீமான் 19 விழுக்காடு என்று அவனே சொல்றான்.
அவன் சொன்னா போய் தான் சொல்லுவான். எல்லா ஊடகங்களையும் நாங்கள் வந்து வெறுக்கல, ஊடகம் முழுக்க எங்க ஆளுங்க தான். அவங்க சொல்றது ஒண்ணு சீமானம் காட்டக்கூடாது எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஒரு லைவ் போட்டா 2 லட்சம் ரூபாய் திமுக கொடுக்குது. ஒரு தடவை ஒரு கருத்து கணிப்பு போட்டோம்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஒரு திமுக சாதனைகள்னு பேசினா ஒரு 5 லட்சம் கொடுக்குது. அது உங்ககிட்ட இல்ல. ஆனாலும் வேற வழி இல்லாம காசே வாங்காமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஊடகங்கள் காட்டப்படுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஏன்னா அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டாதான் போட்டாதான் டிஆர்பி ஏறும். ஸ்டாலின் பேசுறாரு தாம்பரத்துல, நான் சத்தியமிட்டு சொல்றேன், ஸ்டாலின் இந்த இடத்தில் பேசுகிறார் என்றால் ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் 500 ரூபாய் கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? சத்தியமா முடியாது. ஸ்டாலின் அல்ல, மோடி வந்தாலும் காசுதான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூறுகிறார் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக மட்டும்தான். 3 ஆண்டு கால திமுக ஆட்சி, சென்னை என்னாச்சு, விக்கு வச்ச அண்ணாச்சி, சென்னை என்னாச்சு என்று கேட்கிற மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் வெள்ளத்துல மிதந்தது. எல்லாரும் சொன்னாங்க தாம்பரத்துல வீடு வாங்குங்க, முடிச்சூர்ல வீடு வாங்குங்க, 2 அடியில தண்ணி வந்துரும்னா 2 அடியில இல்ல, வீட்டு வாசல்ல தண்ணி வந்துச்சு, வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு. என்னங்க இது, என்ன ஏரியாங்க தண்ணியா இருக்குதுங்க? ஒரு காலத்துல ஏரியா இருந்த ஏரியா முழுக்க ஏரியில பூரா ஆக்கிரமிச்சு சதுப்பு நிலங்களை ஆக்கிரமித்து, குளங்களை ஆக்கிரமித்து, குட்டைகளை ஆக்கிரமித்து மொத்தமாக வீடு கட்டியதுடைய விளைவு, பிளாட் போட்டதன் விளைவு சென்னை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தண்ணீரை மிதக்குது. 1 மணி நேரம் மழைக்கு தாங்காத சென்னையை உருவாக்கியதான் இந்த திமுக அதிமுகவுடைய சாதனை. அந்த சென்னை வெள்ளத்தில் நீங்கள் மிதந்த பொழுது உங்களுக்காக களத்திலே 30 நாட்கள் நின்று பிச்சை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு டிஆர் வார்டு வரலாம், இன்னைக்கு கனிமொழி வரலாம், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரலாம், இன்னைக்கு தயாநிதி மாறன் வரலாம், எல்லாரும் வரலாம். ஆனா அன்னைக்கு எந்த பையனும் வரல. ரோட்ல நின்றுட்டான், மெயின் ரோட்ல நின்றுட்டு பிரெட்டையும் பிஸ்கட்டையும் கொடுத்தான். ஆனால் களத்துக்குள்ள படகு வச்சு பண மட்டை கட்டி மொத்தமா படகா மாத்தி மக்கள் கஷ்டப்படுற இடங்களுக்கு போய் உதவி செய்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கட்சி நடத்த பணம் இல்ல, கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு எரிபொருள் போடுற காசு இல்ல. ஆனாலும் மக்கள் கஷ்டத்துல கிடந்த பொழுது தாம்பரம் மட்டுமில்ல ஒட்டுமொத்தமான சென்னை முழுக்க வெள்ள நிவாரணத்தில் நின்றோம். எவனும் நிக்கல. கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வசூல் செய்து சென்னை, நெல்லை உள்ளிட்ட இந்த வெள்ள நிவாரண பணிகளை நாம் தமிழ் களத்தில் நின்றது. அந்த களத்தில் நின்றதால், சரியான முறையில நாம் தமிழ்ச்சி தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தில் நின்றதால எங்களுடைய சின்னத்தை கூட சரியாக கவனிக்க முடியல. சின்னமே போனாலும் பரவாயில்லை, வெள்ளத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று களத்தில் நின்ற கட்சி நாம் தமிழ் கட்சி. அவ்வளவு அழுத்தம் எங்களுக்கு. எங்களை புறக்கணிப்பதற்கு, அண்ணன் சீமானை காட்டாமல் இருப்பதற்காக என்னென்னமோ வேலை செய்யலாம். 2024 அப்புறம் நாம் தமிழ் கட்சி இருக்காது. இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்காத ஒரு பையன் இருப்பான், கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான். அவன் இந்த முதல் மார்க் எடுப்பான்ல, அவன் நல்லா படிப்பான். டீச்சர் அவனை வந்து நல்லா நேசிக்கும், வாத்தியாரெல்லாம் வந்து அன்பா பேசுவாங்க, எல்லா மாணவரும் அவனை நேசிப்பாங்க. அவன் தான் ஸ்கூல் பீப்புள் லீடரா இருப்பான். அவனை பார்த்து இந்த உருப்படாத பையன், அந்த கேடுகட்ட பையன், அந்த கேவலப்பட்ட பையன் லாஸ்ட் பெஞ்சுக்காரன் சொல்லுவான், டேய் நீ வெளியே வாடா, உன்னைய பாத்துக்கிறேன் அப்படிமா. படிக்க முடியல உன்னால, உன்னை மக்கள் நேசிக்கல, மக்கள் உன்னை புறக்கணிக்கிறான், மக்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மக்கள் அண்ணன் சீமானை கொண்டாடுகிறான், நேசிக்கிறான், தன்னுடைய அண்ணனாக, தம்பியாக, மாவனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக, தன்னுடைய சொந்த சகோதரராக அண்ணன் சீமானை பார்க்கிறான். அண்ணாமலைக்கு பொறுக்க முடியல. 2024 பிறகு கட்சியில் இருக்கிறான். படிக்கிற பையனை பார்த்து படிக்காத பையன் பொச்செறிஞ்சு சாகிற மாதிரி அண்ணன் சீமானை பார்த்து அண்ணாமலை எரிஞ்சு சாகிறாரு. ஐயா அண்ணாமலை, மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாமலை, நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் பொன்னார் தலைவர், அதுக்கப்புறம் தமிழிசை தலைவர், அதுக்கப்புறம் எல் முருகன் தலைவர், இப்ப நீங்க தலைவர். நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு கருணாநிதி முதலமைச்சர், அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர், அப்புறம் OPS, அப்புறம் எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின், 4 பாஜக தலைவரையும் 5 முதலமைச்சரையும் முழுங்கிட்டு முதல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. நீ இங்க சொல்ற 2024 பிறகு நீங்க ஜெயிச்சா கோயம்புத்தூர் MP, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கவர்னர், அவ்வளவுதான். அங்க உட்காந்துக்கிட்டு கணக்கு போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அந்த மாநிலத்தை பத்தி மணிப்பூர்லயோ, பீகார்லயோ, உத்தரப்பிரதேசிலயோ, இல்ல வந்து மிசோராம்லயோ கவர்னர் ஆக்கி விட்டுருவேன், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வயசு வேணும். அது 75 வயசு ஆனதான் கவர்னர் ஆக்குவான். இப்ப 45 வயசு கவர்னர் ஆக முடியாது. திருப்பி பழையபடி SSI ஆக வேண்டியதான். 2026 நாம் தமிழ் ஆட்சி IPS ஆக முடியாது. மீண்டும் நீ போலீஸ் ஆகி SSI ஆக மணிமுத்தாறுலயோ இல்ல கமலாலய வாசல்லையோ உனக்கு டியூட்டி போடுவோம். அதான் நடக்க போகுது. நாம் தமிழ் சின்னமும் இல்லை, சீமானுக்கு வந்து ஒண்ணும் இல்லை. பார்க்கத்தானே போறீங்க. ஜூன் 4ஆம் தேதி இதே அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோல சேர போறாரு. நாம் தமிழ்ச்சி வாங்குற வாக்களை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாக போறான்.
ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது.